தமிழ் சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம். BNYS டாக்டர் படிக்கிறதுக்கான அப்ளிகேஷன் போகிறதுக்கான லாஸ்ட் டேட் முடிஞ்சிருச்சு. நானும் அப்ளை பண்ணிட்டேன். ஆனாலும் எனக்கு பல சந்தேகங்கள் இருக்குது. யார்கிட்ட கேட்குறது அப்படின்னு தெரியலையா. இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள். ஆன்லைனில் காசு கட்டலை, அதனால் என்னோடய அப்ளிகேஷன் ரிஜெக்ட் ஆகிருக்குமோ, அப்ளிகேஷனை சரியாக ஃபில்அப் பண்ணல அதனால் ரிஜெக்ட் ஆகிருக்குமோ, ஜெராக்ஸ் காப்பீஸ் என்க்ளோஸ் பண்ணல அதனால் ரிஜெக்ட் ஆகிருக்குமோ, கட் ஆஃப் மார்க் எவ்வளோ இருக்கும், கவுன்சிலிங் டேட் எப்போ வரும், அது நமக்கு எப்படி தெரிய வரும், கவுன்சிலிங் வந்தால் அங்கே போய் என்ன பண்ணணும், இது போன்ற அனைத்து சந்தேகங்களுக்கும் தீர்வு தான் இந்த வீடியோ. அது மட்டும் இல்லாமல் BNYS, BSMS, BAMS, BUMS, BHMS போன்ற அனைத்து ஆயுஷ் டாக்டர்ஸ் கோர்சஸ் பற்றிய முழு அப்டேட்களுக்கு நம்ம சேனலை இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நான் போடுற வீடியோஸ் உடனுக்குடனே பார்க்க பெல் ஐக்கானை மறக்காமல் கிளிக் பண்ணிக்கோங்க. பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். வாங்க நம்ம இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். முதல்ல ஆன்லைனில் காசு கட்டலை, அப்ளிகேஷன் சரியாக ஃபில்அப் பண்ணலை, ஜெராக்ஸ் காப்பீஸ் என்க்ளோஸ் பண்ணலை, ஜெராக்ஸில் செல்ஃப் அட்டஸ்டட் போடலை, கவர்மெண்ட் கோட்டாவுக்கு பதிலாக மேனேஜ்மெண்ட் கோட்டா அப்ளிகேஷன் போட்டுட்டேன், மேனேஜ்மெண்ட் கோட்டா அப்ளிகேஷனுக்கு பதிலாக கவர்மெண்ட் கோட்டா அப்ளிகேஷன் போட்டுட்டேன், இதனால் என்னோடய அப்ளிகேஷன் ரிஜெக்ட் ஆகிருக்குமா அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, இந்த மாதிரி காரணங்களுக்காகலாம் உங்களோட அப்ளிகேஷன் ரிஜெக்ட் பண்ண மாட்டாங்க. அதர் ஸ்டேட் கேண்டிடேட் தமிழ்நாட்டில் நேட்டிவிட்டி சர்டிஃபிகேட் இல்லாமல் இருந்திருந்தால் அவங்களோட அப்ளிகேஷன் ரிஜெக்ட் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. லாஸ்ட் டேட்டுக்கு அப்புறமா அனுப்பின அப்ளிகேஷன் ரிஜெக்ட் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. எலிஜிபிலிட்டி மார்க்ஸ் வாங்காத ஸ்டூடெண்ட்டோட அப்ளிகேஷன் ரிஜெக்ட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. எலிஜிபிலிட்டி மார்க்ஸ் அப்படின்னா ஒவ்வொரு கம்யூனிட்டிஸுக்கும் +2ல் சயின்ஸ் சப்ஜெக்ட்ஸ் எல்லாத்துலேயும் ஆவரேஜாக எவ்வளோ மார்க் எடுத்துருக்குறாங்க அப்படின்றது தான் எலிஜிபிலிட்டி மார்க்ஸ். இது உங்கள் ப்ராஸ்பெக்டஸோட பேஜ் நம்பர் 8ல் எல்லா கம்யூனிட்டிஸுக்கும் எவ்வளோ மார்க் எலிஜிபிலிட்டி அப்படின்னு கொடுத்துருக்குறாங்க. SC/STக்கு 35%, MBCக்கு 40%, BCக்கு 45%, OCக்கு 50%. மாற்றுத்திறனாளிகளுக்கு SC, SCA, STயை தவிர மற்ற கம்யூனிட்டிஸில் இருக்கிறவங்களுக்கு 40%, அதுவுமே இதில் காமிச்சிருக்கிறாங்க. அடுத்தபடியாக கட் ஆஃப் மார்க் லாஸ்ட் இயர் பார்த்தீங்கன்னா OCக்கு 187 மார்க். இதுவுமே +2ல் இருந்த சயின்ஸ் சப்ஜெக்ட்ஸோட எல்லா ஆவரேஜ் மார்க்ஸ். அதை ஆவரேஜ் மார்க்ஸ் எப்படி எடுக்கிறதுன்றது அடுத்து பார்ப்போம். இப்போது OCக்கு 187 லாஸ்ட் இயர் கவர்மெண்ட் காலேஜில் கட் ஆஃப், BCக்கு 181.5, BCM 185, MBCக்கு 182.54, SC 176, SCA 170.5, STக்கு 160.1. இது வந்து கவர்மெண்ட் காலேஜஸில். இதே செல்ஃப் ஃபைனான்சிங் காலேஜில் பார்க்கும்போது கீழே நீங்கள் பார்க்குறது OCக்கு 122, BCக்கு 99, BCMக்கு 90, MBCக்கு 90, SCக்கு 88.25, SCAவுக்கு 112, STக்கு 94. மேனேஜ்மெண்ட் கோட்டாவை பொறுத்த வரைக்கும் கம்யூனிட்டிஸ்லாம் இல்லை, ஒன்லி ரேங்க் மட்டும்தான். அதில் பார்த்தீங்கன்னா கட் ஆஃப் எல்லா கம்யூனிட்டிஸுமே இந்த மேனேஜ்மெண்ட் கோட்டாவில் 93 மார்க் வரைக்கும் கட் ஆஃப் வரைக்கும் லாஸ்ட் இயர் எடுத்துருக்குறாங்க. இப்போ இந்த வருஷத்துக்கான கட் ஆஃப் எவ்வளோ இருக்குன்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக லாஸ்ட் இயர் கட் ஆஃபை விட மேக்ஸிமம் கம்மியாகிறதுக்கான வாய்ப்புகள் குறைவு. அதை விட 1 or 2 மார்க்ஸ் எல்லா கம்யூனிட்டிஸுக்கும் அவங்க கம்யூனிட்டிஸில் மேபி கொஞ்சம் அதிகமாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா இந்த முறை எல்லாருமே எல்லா சப்ஜெக்ட்லேயுமே நல்ல மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணியிருக்காங்க. ஸோ அதனால் மேபி ஒரு 2 மார்க் ப்ளஸ் இல்லை மேபி அதிகபட்சம் ஒரு 5 மார்க்ஸ் ப்ளஸ் வரைக்கும் போகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. பட் லாஸ்ட் இயர் கட் ஆஃப் மார்க்கை விட குறையிறதுக்கான வாய்ப்புகள் மிக மிக குறைவு. மேபி குறைஞ்சா 1 or 2 மார்க்ஸ் மேபி குறையலாம். ஸோ இந்த கட் ஆஃப் மார்க்குக்கு மேலே இருக்கிறவங்களுக்கு நிச்சயமாக கவர்மெண்ட் காலேஜ் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அடுத்தபடியாக உங்களோட ரேங்க் எப்படி கால்குலேட் பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா உங்களோட ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி மார்க் ரெண்டுத்துக்கான ஆவரேஜ் ப்ளஸ் பயாலஜி, அப்படி இல்லாட்டி பாட்டனி ஆர் ஜுவாலஜி ரெண்டும் ஆவரேஜ் மார்க்ஸ். இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணால் அதுதான் உங்களோட பர்சன்டேஜ் ஆஃப் மார்க்ஸ். அதுதான் உங்களோட ரேங்க் டிசைட் பண்ணுறது. ரெண்டுத்தையும் கூட்டினா 200க்கு எவ்வளோ மார்க் வருது அப்படின்னு தெரிஞ்சிடும். இதே ஓல்டு ஸ்டூடெண்ட் 200க்கு அப்படின்னா ஃபிசிக்ஸ் ப்ளஸ் கெமிஸ்ட்ரி 2 சப்ஜெக்டோட 200 + 200 / 2 போட்டு திரும்ப பாட்டனி ப்ளஸ் ஜுவாலஜி 2 சப்ஜெக்டோட 200 + 200 / 2 போட்டு ரெண்டுத்தையும் திரும்பவும் ஆட் பண்ணி 2ஆல் டிவைட் பண்ணால் 200க்கு டோட்டல் மார்க் கிடச்சிரும். இது ஓல்டு ஸ்டூடெண்ட்டுக்கு. நியூ ஸ்டூடெண்ட்டுக்கு எல்லாமே 100க்கு 100 மார்க்குன்றதுனால
100க்கு கால்குலேட் பண்ணி ரெண்டுத்தையும் ஆட் பண்ணி மார்க் கால்குலேட் பண்ணியாச்சு. 2 பேரோட மார்க் ஈக்குவலாக இருந்தால் அப்போ யாரை முதல்ல போடுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரேங்க்கில் ஃபஸ்ட்டு பயாலஜியில் பார்ப்பாங்க. பயாலஜியில் 2 பேரில் யார் அதிக மார்க் இருக்கிறாங்களோ அவங்க தான் முதல் ரேங்க்குக்கு போவாங்க. கம்மியாக இருக்கிறவங்க பின்னாடி ரேங்க் வந்துடுவாங்க. ஒருவேளை பாட்டனி ஜுவாலஜி எடுத்திருந்தா பாட்டனி ஜுவாலஜி ரெண்டுத்துலையுமே ஆவரேஜில் யார் டாப்பில் இருக்கிறாங்க அப்படின்னு பார்த்து அவங்க முதல் ரேங்க் போயிடுவாங்க. சரி, பயாலஜிலையும் ஈக்குவல் மார்க் இருக்கிறாங்க அப்படின்னா அடுத்தது கெமிஸ்ட்ரி மார்க் பார்ப்பாங்க. கெமிஸ்ட்ரியில் யார் ஃபஸ்ட் மார்க் இருக்கிறாங்களோ அவங்க முன்னாடி ரேங்க் போயிடுவாங்க. அதுலேயும் ஈக்குவலாக இருக்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அடுத்த 6 மார்க்ஸ், அப்படி இல்லாட்டி 4th ஆப்ஷனல் சப்ஜெக்ட் அதில் யார் அதிக மார்க்குன்னு பார்ப்பாங்க. அதுவும் இல்லாட்டி டேட் ஆஃப் பர்த் பார்ப்பாங்க. 2 பேரோட டேட் ஆஃபில் யார் முதல்ல டேட் ஆஃப் பர்த் வருதோ அவங்க சீனியாரிட்டியில் போடுவாங்க. அதுலேயும் ஒரே டேட் இருந்தாங்கன்னா கம்ப்யூட்டரைஸ்டு ரேண்டம் நம்பர் அசைன்டு ஹையர் வேல்யூ ஆஃப் ரேண்டம் நம்பர் வில் பி டேக்கன் இன்டு கன்சிடரேஷன். அதாவது 2 பேரில் ஏதாவது ஒரு ரேண்டம் நம்பரில் யார் ஃபஸ்ட்டு வராங்களோ அப்படின்னு. சப்போஸ் நீட் மார்க்லாம் இருந்துச்சுன்னா பார்த்தீங்கன்னா நீட்டில் யார் ஃபஸ்ட் ரேங்க் இருக்கிறாங்களோ அவங்க முன்னாடி ரேங்க்கு போயிடுவாங்க. நீட்டில் லாஸ்ட்டில் இருக்கிறவங்க செகண்டுக்கு போயிடுவாங்க. அடுத்ததாக ரேங்க் லிஸ்ட் அப்படின்னு சொல்கிற மெரிட் லிஸ்ட் எப்போ விடுவாங்க, கவுன்சிலிங் டேட் எப்போ இருக்கும், இது நமக்கு எப்படி தெரிய வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிஎன் ஹெல்த் வெப்சைட்டில் மட்டும்தான் உங்களோட ரேங்க் லிஸ்ட்டும் விடுவாங்க. அது கூடவே சேர்த்து கவுன்சிலிங் டேட்டும் அதில் போட்டிருப்பாங்க. அந்த கவுன்சிலிங் டேட்டில் ஷெட்யூல் இருக்கும், எந்தெந்த பேட்ச் எத்தனை மணிக்கு. அது உங்கள் ரேங்க்கை பார்த்துட்டு உங்கள் ரேங்க் நம்பர் எந்த நம்பருக்குள்ளே இருக்குது, அப்போ எந்த டேட்டில் எத்தனை மணிக்கு வரணும் அப்படின்றத நீங்கள் தான் அந்த கவுன்சிலிங் ஷெட்யூலில் நீங்கள் பார்த்துக்கணும். டெய்லி அந்த வெப்சைட்டை பார்க்க முடியாதவங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா கவுன்சிலிங் டேட் அனௌன்ஸ்மெண்ட் பண்ண உடனேயே நான் வீடியோ எடுத்து உங்களுக்கு போட்டுருவேன். நார்மலாக கவுன்சிலிங் பார்த்தீங்கன்னா அப்ளை பண்ணுறதுக்கான லாஸ்ட் டேட்லேருந்து எக்ஸாக்டாக 1 மாதத்துக்கு அப்புறம் எப்போவுமே ரேங்க் லிஸ்ட் விட்டுருவாங்க. அதை வச்சு பார்க்கும்போது ஆகஸ்ட் மாதம் 20ஆம் தேதிக்கு மேலே 100% கவுன்சிலிங் வைக்கிறதுக்கான வாய்ப்புகள் கண்டிப்பாக நிறையவே இருக்குது. அடுத்ததாக ஃபீஸ் டீட்டெயில்ஸ். நம்ம அப்ளிகேஷன் போடுறதுலேருந்து காலேஜில் போய் ஜாயின் பண்ணுற வரைக்கும் எங்கெங்கே எப்பப்போ எவ்வளோ பணம் கட்டணும் அப்படின்ற டீட்டெயில்ஸை உங்களுக்கு பிடிஎஃபாக போட்டிருக்கேன். ப்ளஸ் இப்போது நீங்கள் பார்த்துட்டு இருக்கீங்க. இதில் அப்ளிகேஷன் காஸ்ட் அப்படின்னு சொல்கிறது கவர்மெண்ட் கோட்டாவுக்கும் கவர்மெண்ட் சரண்டர் சீட்ஸுக்கும் 500 ரூபா எல்லா கம்யூனிட்டிஸுக்கும், எஸ்சி எஸ்சிஏ எஸ்டி கம்யூனிட்டிஸ்க்கு மட்டும் ஃப்ரீ, அப்ளிகேஷன் ஃப்ரீ. மேனேஜ்மெண்ட் கோட்டாவுக்கு பார்த்தீங்கன்னா எல்லாருக்குமே 1000 ருபீஸ் கம்பல்சரி கட்டி ஆகணும். ஸ்பெஷல் கேட்டகரி அப்படின்னா எக்ஸ் சர்வீஸ்மேன், ஸ்போர்ட்ஸ், டிசபிலிட்டி இவங்க 3 பேருக்கும் தனித்தனியாக ஒரு கேட்டகரிக்கும் கட்டுறவங்க 100 ருபீஸ் எக்ஸ்ட்ரா கட்டணும். இது ஒன்லி கவர்மெண்ட் கோட்டாவுக்கு மட்டும்தான், மற்ற 2க்குமே அப்ளிகபிள் இல்லை. அடுத்தது ப்ராசஸிங் ஃபீஸ் அப்படின்னா நீங்கள் கவுன்சிலிங் வரும்போது வந்த உடனே எல்லாருமே கம்பல்சரி கட்டி ஆகணும். ஆல் கம்யூனிட்டிஸுக்கு கவர்மெண்ட் கோட்டாவுக்கும் கவர்மெண்ட் சரண்டர்ட் சீட்ஸுக்கும் 500 ரூபா கட்டணும். ஒருவேளை ஸ்பெஷல் கேட்டகரிக்கு முன்னாடியே வந்திருந்தாங்க அப்படின்னா ஒரே ஒரு 500 ரூபா கட்டிட்டு ஸ்பெஷல் கேட்டகரியில் கிடைக்கலனா திரும்பவும் ஜென்ரல் கேட்டகரியில் வந்து எடுத்துக்கலாம் அவங்க கம்யூனிட்டி பிரகாரம். பட் அந்த ரெசிப்டை பத்திரமா வச்சுக்கணும். அடுத்தது மேனேஜ்மெண்ட் கோட்டாவுக்கு ப்ராசஸிங் ஃபீஸ் பார்த்தீங்கன்னா 1000 ருபீஸ் கண்டிப்பாக எல்லா கம்யூனிட்டிஸும் கட்டியாகணும். இந்த ப்ராசஸிங் ஃபீஸ் கவர்மெண்ட் கோட்டாவுக்கும் சரி மேனேஜ்மெண்ட் கோட்டாவுக்கும் சரி எல்லாருமே கம்பல்சரி கட்டியாகணும். அடுத்தது அட்வான்ஸ் டியூஷன் ஃபீஸ் அப்படின்னு சொல்லி நீங்கள் காலேஜில் ஜாயின் பண்ணுறதுக்கு முன்னாடி இங்கே செலெக்ஷன் கமிட்டி உள்ளே நீங்கள் போனதுக்கப்புறம் அவங்கக்கிட்ட இந்த அமௌண்ட் கட்டணும். கவர்மெண்ட் காலேஜ் எடுக்கிறவங்க 5000 ருபீஸ் அட்வான்ஸ் பேமெண்ட் ஆகும். கவர்மெண்ட் சரண்டர்டு சீட்ஸ் எடுக்கிறவங்க அட்வான்ஸ் பேமெண்ட்டாக 10,000 ருபீஸும், மேனேஜ்மெண்ட் கோட்டாவில் சீட் எடுக்கிறவங்க 25,000 ருபீஸ் அட்வான்ஸ் பேமெண்ட்டாக அங்கே நீங்கள் கட்டுற மாதிரி இருக்கும். அது இல்லாமல் எஸ்சி எஸ்சிஏ எஸ்டி மட்டும் பிலோ 2.5 லேக்ஸ் அவங்களோட இன்கம் சர்டிஃபிகேட் இருந்தால் அவங்க இந்த கவர்மெண்ட் கோட்டாவுக்கும் கவர்மெண்ட் சரண்டர்ட் சீட்ஸுக்கும் இந்த 5,000 ருபீஸும் 10,000 ருபீஸும் அட்வான்ஸ் பேமெண்ட் இங்கே நீங்கள் பண்ண வேண்டியதில்லை. அடுத்தபடியாக டியூஷன் ஃபீஸ். காலேஜ் போனீங்கன்னா ஃபஸ்ட் இயரில் எவ்வளோ நீங்கள் டியூஷன் ஃபீஸ் கட்ட வேண்டியிருக்குன்னு பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் காலேஜ் இருந்தால் மினிமம் ஒரு 3,500லேருந்து 5,000 ருபீஸ்க்குள்ளே உங்களோட டியூஷன் ஃபீஸ் இருக்கும். மற்றபடி புக்ஸு, லேபு, ஹாஸ்டல் ஃபீஸ் இது எல்லாமே எக்ஸ்ட்ரா வருங்க. இதே தான் கவர்மெண்ட் சரண்டர்ட் சீட்ஸுக்கும். ப்ரைவேட் காலேஜஸில் கவர்மெண்ட் கோட்டாவுக்கு 1.25 லட்ச ரூபா டியூஷன் ஃபீஸ், மேனேஜ்மெண்ட் கோட்டாவுக்கு 2.5 லட்ச ரூபா டியூஷன் ஃபீஸ். இது தவிர எக்ஸாம் ஃபீஸ், புக் ஃபீஸ், ஹாஸ்டல் ஃபீஸ், யூனிஃபார்ம், லேபு அது இதெல்லாம் தனித்தனியாக வந்துடுங்க.
அது இல்லாமல் டியூஷன் ஃபீஸ் மட்டும் நீங்கள் இந்த டேபிள் இருக்கிறது தான் நீங்கள் கட்டுற மாதிரி இருக்கும். கவுன்சிலிங்க்கு நீங்கள் கிளம்பிட்டீங்க அப்படின்னா என்னென்னலாம் கொண்டு போகணும், யார் கூட போகணும், எவ்வளோ அமௌண்ட் கொண்டு போகணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஃபீஸ் டீட்டெயில்ஸில் நீங்கள் அப்ளிகேஷன் காஸ்ட் கட்டாமல் இருந்தால் அதையும் சேர்த்து கொண்டு போகணும், ப்ராசஸிங் ஃபீஸ் கொண்டு போகணும், ப்ளஸ் அட்வான்ஸ் டியூஷன் ஃபீஸ் கொண்டு போகணும். இது எல்லாத்தையும் கொண்டு போகணும். ப்ளஸ் உங்களோட கை செலவுக்கு தனியாக எக்ஸ்ட்ரா கொஞ்சம் பணம் எடுத்துகிட்டு போயிடுங்க. ஆல் ஒரிஜினல் சர்டிஃபிகேட்ஸ் கண்டிப்பாக கொண்டு போகணும். அது ஒரிஜினல் சர்டிஃபிகேட்ஸ் இல்லாதவங்க வேறு ஏதாவது காலேஜஸில் படிச்சுட்டு இருந்தால் அந்த காலேஜோட போனாஃபைட் சர்டிஃபிகேட்டை கண்டிப்பாக வாங்கிட்டு போகணும். அது இருந்தால் போதும், மற்ற சர்டிஃபிகேட்ஸ் எல்லாம் நான் அப்புறம் சப்மிட் பண்ணிக்கிறேன் அப்படின்னு நீங்கள் சொல்லிக்கலாம். அது மட்டும் இல்லாமல் உங்கள் பேரண்ட்ஸில் யாராவது ஒருத்தரை கண்டிப்பாக கூட கூட்டிகிட்டு போகணும். உங்களோட கவுன்சிலிங் டேட் அன்னைக்கு உங்களுக்கான பேட்ச் டைம் என்ன டைம் போட்டிருப்பாங்களோ அந்த டைமுக்கு ஒரு ½ அன் ஹவர் முன்னாடியே நீங்கள் அங்கே போயிடணும். போனோடனே அங்கே உங்களோட நேம் லிஸ்ட் வாசிக்கும் போது நீங்கள் உள்ளே போவீங்க. போகும்போது உங்களுக்கும் உங்களோட பேரண்ட்ஸுக்கும் ஒரு ஐடி கார்டு கொடுப்பாங்க. அதை எடுத்துக்கிட்டு போயிட்டு ப்ராசஸிங் ஃபீஸ் கட்டணும். கட்டும்போது உங்களுக்கு ஒரு ஆப்ஷன் ஃபார்ம் தருவாங்க. அதாவது அந்த ஆப்ஷன் ஃபார்மில் நீங்கள் எந்த காலேஜ் செலக்ட் பண்ண போகிறீங்க, எந்த கோர்ஸ் செலக்ட் பண்ண போகிறீங்க அப்படின்ற டீட்டெயில்ஸ் எல்லாமே, உங்களோட பேர், அட்ரஸ்ஸு, இது எல்லாமே நார்மலாக நீங்கள் அப்ளிகேஷனில் என்னென்ன ஃபில்அப் பண்ணீங்களோ அதில் ஒரு சில டீட்டெயில்ஸ் மட்டும் கேட்டிருப்பாங்க. இது BNOS கோர்ஸ், ஒரே ஒரு கோர்ஸ் தான். பட் எந்த காலேஜ், இது இல்லைனா இது, இது இல்லைனா இது அப்படின்றத ஆப்ஷன் மட்டும் நீங்கள் அதில் எழுதி வச்சுக்கிட்டு போயிடணும். முன்னாடியே நீங்கள் டிசைட் பண்ணிட்டு போயிடணும். ஒரு முறை செலக்ட் பண்ணிட்டீங்கன்னா அதுக்கப்புறம் உங்களுக்கு மாற்றி தர மாட்டாங்க. ஆப்ஷன் ஃபார்ம் வாங்கிட்டீங்க, ஆப்ஷன் ஃபார்மை ஃபில்அப் பண்ணிட்டீங்க அப்படின்னா அடுத்தது ஒரிஜினல் சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் ஹால் அப்படின்னு ஒன்று இருக்கும். அந்த ஹாலுக்குள்ளே உங்களோட எல்லா ஒரிஜினல் சர்டிஃபிகேட்ஸையும் ஒரு முறை அங்கே வெரிஃபை பண்ணுவாங்க. அந்த வெரிஃபிகேஷன் முடிஞ்சதுக்கப்புறம் கவுன்சிலிங் ஹாலுக்குள்ளே போவீங்க. கவுன்சிலிங் ஹாலுக்குள்ளே போனீங்கன்னா நீங்கள் அங்கே தான் நீங்கள் போகும்போது எந்த காலேஜ் அவைலபிளாக இருக்குது அந்த காலேஜில் நீங்கள் சீட்டை செலக்ட் பண்ணிக்கணும். செலக்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி 1க்கு 2 முறை நல்லா யோசிச்சிங்க. ஒரு முறை செலக்ட் பண்ணிட்டீங்கன்னா கண்டிப்பாக திரும்பவும் உங்களுக்கு அதை மாற்றி கொடுக்க மாட்டாங்க. ஒருவேளை கவர்மெண்ட் காலேஜ் சீட்டு மட்டும்தான் வேணும் அப்படின்னு நினச்சிட்டு நீங்கள் உள்ளே போகிறீங்க, நீங்கள் போகும்போது கவர்மெண்ட் காலேஜ் சீட்டு கிடைக்கல அப்படின்னா நீங்கள் அந்த 500 ரூபீஸ் ப்ராசஸிங் ஃபீஸ் பே பண்ணிவிட்டு கவர்மெண்ட் காலேஜ் வெயிட்டிங் லிஸ்ட் ஆப்ஷன் கொடுத்துட்டு வந்தீங்கன்னா மட்டும்தான் அடுத்த முறை உங்களுக்கு வெயிட்டிங் லிஸ்ட்லேயோ இல்லை மூவ்மெண்ட் கவுன்சிலிங்லேயோ ஏதாவது வேக்கண்ட் ஏற்பட்டால் அப்போ உங்களை கூப்பிடுவாங்க. அடுத்ததாக காலேஜ் செலக்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா அட்வான்ஸ் டியூஷன் ஃபீஸ் பே பண்ண சொல்லுவாங்க. அட்வான்ஸ் டியூஷன் ஃபீஸ் பே பண்ணிவிட்டு அந்த ரெசிப்ட்டு, நீங்கள் ஃபீஸ் கட்டின ரெசிப்ட் ரெண்டுமே, அட்வான்ஸ் டியூஷன் ஃபீஸ் கட்டின ரெசிப்ட்டு ப்ளஸ் ப்ராசஸிங் ஃபீஸ் கட்டின ரெசிப்ட் ரெண்டுத்தையுமே பத்திரமா வச்சுக்கணும். அந்த ஃபீஸ் கட்டின ரெசிப்ட் ரெண்டுமே இருந்தால் தான் உங்களுக்கு அலாட்மெண்ட் ஆர்டர் காப்பி கொடுப்பாங்க. அந்த அலாட்மெண்ட் ஆர்டர் காப்பியில் உங்களோட டீட்டெயில்ஸ் எல்லாம் கரெக்டாக இருக்கா அப்படின்னு செக் பண்ணி பார்த்துட்டு உங்களோட ஒரிஜினல் சர்டிஃபிகேட்ஸ் எல்லாத்தையும் நீங்கள் திரும்ப கலெக்ட் பண்ணி ஒழுங்காக வச்சுட்டிங்களா அப்படின்றத செக் பண்ணிவிட்டு நீங்கள் அங்கேருந்து கிளம்பலாம். இந்த அலாட்மெண்ட் ஆர்டர் காப்பியை எடுத்து போய் காலேஜில் கொடுத்தா தான் நீங்கள் ஜாயின் பண்ண முடியும். அலாட்மெண்ட் ஆர்டர் கையில் வாங்கின உடனே அங்கேருந்து கிளம்பிடாதீங்க. அலாட்மெண்ட் ஆர்டரில் ஒரு சில டீட்டெயில்ஸ், உங்களோட நேம், உங்களோட டேட் ஆஃப் பர்த்து, உங்களோட நீங்கள் செலக்ட் பண்ண காலேஜு, இது எல்லாமே அதில் பதிஞ்சிருக்கும். அது இல்லாமல் லாஸ்ட் டேட் என்றைக்கு ஜாயினிங் டேட் இருக்கும் அதையும் பார்த்துக்கணும். அதுக்குள்ளே நீங்கள் எல்லா ஒரிஜினல் சர்டிஃபிகேட்ஸ் ப்ளஸ் கட்ட வேண்டிய அமௌண்ட்டு இது எல்லாத்தையும் ரெடி பண்ணி எடுத்துகிட்டு போயிட்டு அங்கே போய் ஜாயின் பண்ணிக்கணும். அதுக்கு முன்னாடி ஏதாவது டீட்டெயில்ஸ் தேவைப்பட்டால் நீங்கள் காலேஜில் போய் கண்டிப்பாக கேட்டு முன்கூட்டியே என்னென்ன தேவைப்படும் அப்படின்றதையும் தெரிஞ்சு வச்சுக்கணும். காலேஜுக்கு போகிறதுக்கு முன்னாடி வேறு ஏதாவது காலேஜில் இதுக்கு முன்னாடி படிச்சுன்னு இருந்தவங்க அங்கே நீங்கள் இப்போ என்ன பண்ணியிருப்பீங்க அப்படின்னா முதல்ல போனாஃபைட் சர்டிஃபிகேட் வாங்கி போய் அங்கே காமிச்சிட்டு நீங்கள் அலாட்மெண்ட் ஆர்டர் வாங்கியிருப்பீங்க. பட் காலேஜில் ஜாயின் பண்ணுறதுக்கு முன்னாடி உங்களோட ஒரிஜினல் சர்டிஃபிகேட்ஸ் எல்லாமே அங்கே அந்த பழைய காலேஜிலேருந்து வாங்கிட்டு வந்து தான் புது காலேஜில் சேரணும். கொடுத்துருக்கிற டேட்டுக்குள்ளும். மேலும் இது சம்மந்தமாக உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். என்னால் முடிஞ்ச வரைக்கும் உங்களோட டவுட்ஸை நான் உங்களுக்கு கிளியர் பண்ணுறேன். உங்களுடைய கனவுகள் அனைத்தும் மெய்ப்பட என்னுடைய நெஞ்சம் நிறைந்த வாழ்த்துக்கள். நன்றி.